This video sponsored by SVO Digital Marketing. Work from home opportunity. Join SVO Digital Marketing. Mobile based part-time job. More details, send your name and qualification on 999 410 4160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆராய்ச்சியாளர்களையும் வானியல் உலகையும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ள ஒரு அரிய நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் 3i அட்லஸ் எனும் இன்டர்ஸ்டெல்லர் வால்மீன். 3i அட்லஸ் வால்மீன் விண்வெளியில் தண்ணீரை கசிய விடுகிறது. இதுவரை கண்டிராத ஒன்று என நாசா கூறுகிறது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலில் 3i அட்லஸ் என்றால் ஒரு சாதாரண வால்மீன் அல்ல. இது நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தில் இருந்து வந்த பொருள் என்பதை குறிக்கிறது. அதாவது இது நமது சூரியனின் ஈர்ப்பு விசைக்குள் உருவாகாமல் வேறொரு நட்சத்திர மண்டலத்தில் உருவானது. இதுவரை நாம் உறுதிப்படுத்திய 3வது இன்டர்ஸ்டெல்லர் விண்வெளி பொருள் இதுதான். இதற்கு முன் ஊமுஆமுஆ, 2e போரிசோவ் ஆகிய 2 பொருட்கள் மட்டுமே கண்டறியப்பட்டன. 3i அட்லஸ் எனும் இன்டர்ஸ்டெல்லர் வால்மீன் ஜூலை சிலி நாட்டில் உள்ள அட்லஸ் தொலைநோக்கி மூலம் முதலில் காணப்பட்டது. இதன் சுற்றுப்பாதை சாதாரண கிரகங்கள் அல்லது வால்மீன்களைப் போல சூரியனை சுற்றி வராமல் ஹைபர்போலிக் பாதையில் உள்ளது. இதன் வேக மணிக்கு சுமார் 2,10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாகும். அக்டோபர் 30 அன்று இது சூரியனுக்கு மிக அருகில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்கு சற்று உள்ளே கடந்து செல்லும். ஏன் நாசா இதை முன்பு பார்த்திராத ஒன்று என்று கூறுகிறது? பொதுவாக வால்மீன்கள் சூரியனுக்கு நெருக்கமாக வரும்போதுதான் சூடாகி அவற்றின் மேற்பரப்பில் உள்ள பனிக்கட்டிகள் ஆவியாக மாறி கோமா என்ற வாயு மற்றும் தூசு கூட்டத்தை உருவாக்கும். ஆனால் 3i அட்லஸ் வால்மீன் விஞ்ஞானிகளை வியக்க வைத்தது. இந்த வால்மீன் தனது நீர் கசிவை வெளிப்படுத்திய போது அது சூரியனிலிருந்து கிட்டத்தட்ட 3.5 வானியல் அலகுகள் தூரத்தில் இருந்தது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக தூரத்தில் இருந்தது. அந்த தூரத்தில் வெப்பம் மிக மிக குறைவாக இருக்கும். அங்குள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக வாய்ப்பே இல்லை. நாசா விண்ஸ்விஃப்ட் அப்சர்வேட்டரி மூலம் விஞ்ஞானிகள் இந்த வால்மீனின் வால் பகுதியில் ஹைட்ராக்சில் எனும் தண்ணீரின் துணை உற்பத்தியை கண்டறிந்தனர். இதை வைத்து கணக்கிட்டதில் இந்த வால்மீன் ஒவ்வொரு நொடியும் சுமார் 40 கிலோகிராம் தண்ணீரை விண்வெளியில் கசிய விட்டுக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. பொதுவாக ஒரு வால்மீனின் மேற்பரப்பில் 3 முதல் 5% வரைதான் பனிக்கட்டி ஆவியாகும் செயல்பாடு இருக்கும். ஆனால் 3i அட்லஸ் தீவிரமாக செயல்பட்டு தண்ணீரை வெளியேற்றியது கண்டறியப்பட்டது. இந்த அதிகப்படியான மற்றும் தொலைதூர நீர் கசிவுதான் விஞ்ஞானிகளை குழப்பியது. இந்த வால்மீன் ஏன் இவ்வளவு தூரத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிறது? விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இதற்கு பின்னால் ஒரு அரிய இயங்குமுறை உள்ளது. 3i அட்லஸ் வால்மீன் அதன் கருவில் இருந்து நுண்ணிய பனிக்கட்டி துகள்களை விண்வெளியில் வீசி எறிகிறது. இதைத்தான் விஞ்ஞானிகள் விரிவாக்கப்பட்ட நீர் மூலம் என்று அழைக்கிறார்கள். இது ஒரு அரிய செயல்பாடு ஆகும். இதை மேலும் ஆய்வு செய்ய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பயன்படுத்தப்பட்டது. அதன் மூலம் கிடைத்த தகவல்கள் மேலும் ஆச்சரியமளித்தன. 3i அட்லஸ் நம் சூரிய மண்டல வால்மீன்களைப் போல கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை கொண்டிருந்தாலும் இதில் கார்பன் டை ஆக்சைடு விகிதம் மிக அதிகமாக இருந்தது. மிக முக்கியமாக இது வழக்கமான வால்மீன்களில் காணப்படும் சியானோஜன் என்ற வேதிப்பொருள் குறைவாக இருந்தது. விஞ்ஞானிகளின் தற்போதைய கருதுகோள் என்னவென்றால் 3i அட்லஸ் நமது பால்வெளி மண்டலத்தின் மிக பழமையான பகுதியிலிருந்து வந்திருக்கலாம். 3i அட்லஸ் கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உயிர் எவ்வாறு தோன்றியது என்பதற்கான விடையை இது கொண்டிருக்கலாம். இந்த அரிய விருந்தாளி நம் சூரிய குடும்பத்திலிருந்து விடைபெறும் முன் விஞ்ஞானிகள் அதை மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஜூஸ் போன்ற விண்கலங்கள் மூலம் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர்.